தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகுகளை போல உருகி போனது போல நீங்க சுமந்து வந்த பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் தேவ பிரசன்னத்திற்கு முன்பதாக இதோ உருகி போகுது. உங்க வாழ்க்கை மாறுகிறது, உங்க சூழ்நிலை மாறுகிறது, உங்க பலகீனங்கள் மாறுகிறது, உங்க கஷ்டங்களை பரலோகத்தின் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் ஆமே நாம் கடந்து செல்லவும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமம் 20வது அதிகாரம், அதுல 2வது வசனத்துக்கு நேராக நாம வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன வார்த்தையை இன்றைக்கு வரக்கூடிய சபைக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு வார்த்தையை எனக்கு தந்த பகுதியை தந்தார். அதை தான் நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். நீங்க கவனிங்க. இந்த 1 மணி நேரம் தேவனுடைய செய்தியில அநேக வார்த்தைகள் உங்களுடையதா இருக்கும், தீர்க்க தரிசனங்கள் உங்களுடையதா இருக்கும், ஆலோசனைகள் உங்களுடையதா இருக்கும், ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடையதா இருக்கும். அந்த திறந்த மனதோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுங்க. ஆண்டவர் என்னோடு பேச இருக்கிறார், என்னோடு பேச போகிறார் என்று உன்னிப்பாய் கவனித்து ஒரு திறந்த மனசோடு கூட நீங்க இருப்பீர்களானால் இந்த 1 மணி நேர செய்தியில நீங்க அநேக கேள்விகளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம், அநேக எதிர்பார்ப்போடு கூட நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் விடையாக பதிலாக இந்த தேவ செய்தி உங்களுக்கு மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அப்படியே பேசுவாராக. இந்த இடத்தில் நாம வாசிக்கிறோம், ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள் என்று நாம வாசிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஒரு குறைவு வரும்போது ஒரு சலசலப்பு வருகிறது, ஒரு குறைவு வரும்போது முறுமுறுப்பு வருகிறது, ஒரு குறைவு வரும்போது பிரச்சனை வருகிறது. அது சபையும்ல மாத்திரமல்ல, குடும்பத்திலையும் வருகிறது. அல்லேலூயா. ஆமா, உங்க குடும்பமாகவே இருக்கட்டுமே. ஒரு குறைவு. இன்னைக்கு என்ன தேதி? எத்தனாம் தேதி இன்னைக்கு? 18. மேக்சிமம் இந்த 18, 20ஆம் தேதி எல்லாம் நிறைய குடும்பத்துல வாங்கின சம்பளம் எல்லாம் தீந்துட்டே வரும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாங்கின சம்பளம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீந்துரும். இந்த 20, 22ஆம் தேதியில எல்லாம் ஒரு மாதிரி ஆகிரும். டப்பா எல்லாம் காலி ஆயிரும். அரிசி டப்பா, மாவு டப்பா, சீனி டப்பா, கடுகு டப்பா எல்லாம் காலி ஆயிரும். ஆமா. அப்போ கணவன்கிட்ட சொல்லுங்க, எங்க தீந்து போச்சு அப்படின்னா காதலே வாங்காத மாதிரியே நிற்பார். இன்னும் 2 நாள் சமாளிச்சிட மாட்டாளா அப்படின்னு காதலையே வாங்காம நிற்பார். உடனே மனைவிக்கு கோபம் வரும். என்ன டீல மண்ணையாளி போட சீனி தானே போட முடியும், சீனி இல்லைன்னு நேத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், காது கொடுக்காரா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அல்லேலூயா. எங்க குறைவு இருக்கிறதோ அங்க சில சலசலப்புகள், அங்கே சில பிரச்சனைகள். நான் சொல்லுகிறேன், அநேக குறைவுகளினால உங்க குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள், அநேக சலசலப்புகள் இருக்கலாம், இருந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அதற்கு எல்லாவற்றிற்கும் தீர்வாக ஆண்டவர் இன்னைக்கு பேசுவாராக. அல்லேலூயா. இந்த செய்தியை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில எவ்வளவு குறைவுகள் வந்தாலும் அந்த குறைவை நீங்கள் நிறைவாக்கி கொள்ளுவீர்கள். எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இனி குறைவுகள் தலை நிமிர முடியாதபடி எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றி கொள்ளுவீர்கள். அது சாத்தியமாய் இருக்கும். நீங்க கவனித்தால் இந்த இடத்துல ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. ஒரு ஆளுக்கு தண்ணீர் இல்லையா, அல்லது ஒரு குடும்பத்திற்கு தண்ணீர் இல்லையா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அல்லது ஒரு சின்ன கிராமத்திற்கு தண்ணீர் இல்லையான்னு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 25 லட்சம் 30 லட்சம் ஜனங்கள் இருப்பாங்க. நான் நினைக்கிறேன், ஒரு மாவட்டத்திற்கே தண்ணீர் இல்லை, அல்லது ஒரு மாநிலத்திற்கே தண்ணீர் இல்லாத ஒரு நிலை இங்கே உருவாகி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தேவை எவ்வளவு பெருசோ, குறைவு எவ்வளவு பெருசோ, நாம் ஆராதிக்கிற தேவன் அதை விட பெரியவராயிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அவருக்கு முன்பதாக குறைவுகள் ஒரு விஷயமே கிடையாது.
குறைவுகள் ஒரு மேட்டரே கிடையாது. குறைவுகளை நிறைவாய் மாற்றி தர கர்த்தர் போதுமானவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். நான் சொல்லுகிற உங்க குறைவுகள் மாறும், கொஞ்ச நாளைக்கு அல்ல, நிரந்தரமாய் மாறும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொன்றும் மெய்யானதா இருக்கும். போலியான சுகத்தை கொடுக்கிறவர் அல்ல, மெய்யான சுகத்தை கொடுக்கிறவர். போலியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல, மெய்யான சுகத்தை கொடுக்கிறவர். போலியான சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறவர். அப்படி தேவன் கொடுக்கிறது எல்லாமே மெய்யானதா இருக்கும், தரமானதா இருக்கும், மேன்மையானதா இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை, பயங்கரமான பிரச்சனை. ஒரு சில நாட்களாக தண்ணீர் இல்லை. ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கிறது, அவைகளுக்கும் தண்ணீர் இல்லை. கர்த்தர் தான் எகிப்து தேசத்திலிருந்து வரவழைத்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு உங்களை கொண்டு போவேன் என்று கர்த்தர் தான் அழைத்து வந்தார். வனாந்திரத்துல ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. கவனித்தால் எப்போதுமே கர்த்தர் நம்மை எப்படி அழைத்தார், எப்படி நடத்துவார் என்று சொன்னா, அவர் நடத்துகிற பாதை கொஞ்ச காலம் வரைக்கும் வனாந்திரமான பாதையாக தான் இருக்கும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வீர்கள்? வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நம்முடைய தேவன் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார், நீங்களும் ஜெயிப்பீர்கள். இந்த உலகத்துல நமக்கு குறைவுகள் உண்டு, இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் உண்டு, இந்த உலகத்துல நமக்கு பிரச்சனை உண்டு, ஆனாலும் தேவனும் நம்மோடு கூட தான் உண்டு. நம்புறீங்களா? நான் தேவனோடு இருந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன் அப்படின்னா அந்த பிரச்சனையில நான் கட்டாயம் ஜெயிப்பேன். நான் தேவனோடு இல்ல ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன் அப்படின்னா அந்த பிரச்சனையில நான் நிச்சயம் தோத்து போவேன். இதுதான் உண்மை. ஆகையினால என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க தேவனோடு இருங்க, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தரோடு இருங்க. நீங்க கர்த்தரோடு இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும், நீங்க தோத்து போகவே மாட்டீங்க, விழுந்து போகவே மாட்டீங்க. நீங்க தலை குனிய வேண்டிய ஒரு நிலைமையே வராது. கர்த்தரோடு நடக்க பழகுங்க, கர்த்தரோடு வாழுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய அழைப்பில தான் இருக்கிறாங்க, கர்த்தருடைய நடத்துதல்ல தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு குறைவு வருகிறது. கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்றால் குறைவுகளை கண்டு அஞ்சாதிருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்றால் கஷ்டத்தை நினைத்து அஞ்சாதிருங்க, பலகீனத்தை பார்த்து அஞ்சாதிருங்க. என்ன வந்தாலும் அவருடைய கரம் அற்புதமாய் மாற்றும். அவர் சொல்லுகிறார், என் நாமோ அதிசயம் என்று. அதிசயம் உடையவர் அதிசயத்தையே உங்க வாழ்க்கையில செய்வார், மறவாதிருங்கள். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, ஆரோனுக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. 3வது வசனத்துல நாம வாசித்தால், ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகுபடி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தது என்ன? அல்லேலூயா. இப்போ 3வது வசனத்துல வாசிக்கிறோம், ஒரு பிரச்சனை, ஒரு குறைவு, ஒரு கஷ்டம் வரும்போது சபை என்ன நினைக்கிறது அப்படின்னா, செத்தா நல்லா இருக்குமே. அல்லேலூயா. இந்த வருஷம் பிறந்து இன்னைக்கு 18 நாள் ஆகுது. நீங்களே எத்தனை நேரம் நினைச்சீங்க? வாழணும்னு நினைச்சது எத்தனை முறை, சாகணும்னு நினைச்சது எத்தனை முறை? யோசித்து பாருங்க. போன வருஷத்துல எத்தனை முறை சாகணும்னு நினைச்சோம். ஒரு குறைவை பார்க்கும்போது சாகணும்னு தோணுது இவர்களுக்கு. நான் சொல்லுகிறேன், இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். இனி நீங்க மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்களை வாழ வைக்கும்படி சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு உங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக நீங்க பாவத்திலே மரித்து நரகத்திற்குள்ளாய் போய்விடக்கூடாது, நித்திய ஜீவனாகிய பரலோகத்துல வரணும் என்று சொல்லிதான் இந்த பூமியில வந்து தன்னுடைய ஜீவனையே உங்களுக்காக, எனக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே இனி நீங்க சாக வேண்டியதில்லை, அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் வாழ வைப்பார், நீங்க வாழுவீங்க. பிரச்சனையை பார்க்கும்போது சாகணும்னு நினைக்காதிருங்க. நிறைய பேர் பிரச்சனையை பார்க்கும்போது சாகணும்னு நினைக்கிறாங்க. குறைவுகளை பார்க்கும்போது செத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஒரு கஷ்டத்தை சந்திக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்,
இந்த கஷ்டத்துல இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறதை காட்டிலும் செத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் உன் கசந்த வாழ்வு மதுரமாய் மாறும். அந்த மதுரத்தை கர்த்தர் உனக்கு தர போகிறார். ஹல்லேலூயா. என்னைக்குமே வாழ்க்கை சேமா இருக்காது. இன்னைக்கு கஷ்டத்தை நீங்க ஃபேஸ் பண்றீங்க, ஆனா சீக்கிரமாய் ஒரு நல்ல நாட்களை கர்த்தர் காண பண்ணுவார். கர்த்தரோடு இருக்கிறவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் விருதாவாய் போகாது, அபத்தமாய் போகாது. நான் கர்த்தரை நம்பி வாழுகிறேன், கர்த்தரை நம்பி வாழுகிறேன். நிறைய பேருக்கு சாகணுங்கிற எண்ணம் இருதயத்தை விட்டு போக மாட்டேங்க. இது எதனால வந்தது? இந்த மரணம் என்கிற நினைவுகள் எதனால வருது? எதனால சாகணும்னு நாம நினைக்கிறோம்? வாழ்க்கையில ஒரு குறை. சில ஆட்களுக்கெல்லாம் எல்லாமே இருக்கும், எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்திருப்பார். ஒரே ஒரு குறை, அதை நினைச்சு 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 இருக்கிறத கண்டு ஒரு நாளும் ஒருத்தரும் சந்தோஷப்படுகிறது இல்ல. இல்லாத நினைச்சுதான் புலம்புகிறதும் சாகணும்னு நினைக்கிறதும். நான் சொல்லுகிறேன், நம்மளை விட எவ்வளவோ மோசமா இந்த பூமியில வாழுகிறவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனை பேரை பார்த்திருப்பீங்க நீங்க? ஞாபகப்படுத்துகிறேன் நான் உங்களுக்கு. மாசந்தோறும் தெருவோரத்துல இருக்கிற மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறோம். அப்ப அவங்களெல்லாம் போய் பார்க்கும்போது விசாரிக்க யாரும் இல்லை. எங்க படுக்கணும்னு தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாது. சில லேசா மனநல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, சிலர் மனநல பாதிக்கப்படல, மன வருத்தத்துல இருக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க. ஒரு ஆள்லாம் கேட்கிறாரு, நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு சாப்பாடு கொடுக்கும்போது கேட்கிறாரு, ஏன் கேட்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க தான் ஏன் எங்களுக்கு சாப்பாடு தருவாங்க அப்படின்னு. அல்லேலூயா. எல்லாம் தெளிவா தான் இருக்கிறாங்க, ஆனா வாழ்க்கை அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லி தெரிகிறது. ஆனா அவர்களோடு கூட இருக்கிற கிறிஸ்து உனக்கு நேரடியாய் உதவி செய்வார் என்று உனக்கு தெரியல. அங்கதான் பிரச்சனை. ரொம்ப தரித்திரத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. குடும்பம்னு சொல்லக்கு ஒருவரும் இல்லை, வீடுன்னு சொல்லக்கு ஒண்ணும் இல்லை, எதிர்காலம்னு ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். எத்தனை பேர் நம்புறீங்க? சீக்கிரமாய் மாற போகுது. இந்த கஷ்டங்கள், இந்த கண்ணீர்கள், இந்த வேதனைகள், இந்த குறைவுகள் எல்லாம் சீக்கிரமாய் மாற போகுது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வீடுகளை கட்டி தருவார், நல்ல இடங்களை தருவார், நல்ல வாழுவீங்க, நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப சூப்பரா மாறுவீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை சாகணும்னு இருக்கிறது. அந்த சிந்தைகள் இன்றைக்கு மாறுவதாக, அந்த யோசனைகள் இன்றைக்கு உங்களை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். அடுத்தபடியா நீங்க வாசித்தீர்களானால் 5வது வசனத்தை வாசிப்போம். விதைப்பும் அத்தி மரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அல்லேலூயா. இந்த இடத்திலையும் கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்ப நீங்க கவனித்தால் இங்க வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, போய் போய் இந்த கெட்ட தேசத்திற்கு எங்களை, இந்த கெட்ட இடத்திற்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தீர்களே என்று சொல்லி புலம்புகிறார்கள். இந்த புலப்பங்களும் அநேக குடும்பத்துல இருக்கிறது. உங்களை உண்டாக்கின தேவன் காது கொடுத்து கேட்கிறார். அல்லேலூயா. நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, எங்கெல்லாமோ கெட்டி கேட்டாங்க, கடைசியில இவன்ட்ட வந்து நான் மாட்டினேன், எனக்குன்னு இருந்திருக்கான் பாருங்களேன், எனக்குன்னு விதிச்சிருந்திருக்கு பாருங்களேன் அப்படிமாங்க. அல்லேலூயா. அப்படிதானே? அப்படி இல்லையா? போய் போய் இந்த கெட்ட இடத்திற்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தீர்கள் அப்படிங்கிறாங்க. போய் போய் இந்த இடத்துக்கு வந்துட்டோமே. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு நல்ல மனைவியை தந்திருக்கிறார். ஆண்கள்கிட்ட தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நல்ல மனைவியை தந்திருக்கிறார். 2வது முறையும் ஆமேன் வரல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு நல்ல கணவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. படாத பாடுபடுத்துறீங்க, வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. அதாவது கவனிச்சிங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆகுது. இப்பவும் நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. என்ன டவுட் அப்படின்னா,
என்ன செய்ய? தேவ சித்தம் தானா? தேவ சித்தம் தானா? கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு, சிலருக்கு 20 வருஷம் ஆச்சு. தேவ சித்தம் தானா? நம்ம அவசரப்பட்டோமோ? ஜெபம் பண்ணாம கட்டிட்டோமோ? தேவ சித்தம் தானா? இதே நிறைய பேருக்குள்ள மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தர் அதை கிளியர் பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறேன். இனி நீங்க கடைசி மூச்சு வரைக்கும் அந்த சிந்தனை வரவே கூடாது. நான் சொல்லுகிற ஒரு 4-5 அடையாளம் உங்க குடும்பத்துல இருக்கு அப்படின்னா அது தேவன் தந்த மனைவிதான், தேவன் தந்த கணவன் தான். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுவீங்க? இதுக்கு பிறகு சண்டை போடக்கூடாது, இதுக்கு பிறகு வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நான் உங்களை கிளியர் பண்ணி அனுப்பிடுறேன். நான் சொல்லுகிற ஒரு 4-5 அடையாளம் 3 ஒத்து போனா கூட கரெக்ட் தான், கரெக்டான ஆளு தான் அவரு. சந்தோஷமா பேசுங்க, சரியா? சந்தோஷமா வாழுங்க. உங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னா அவர் கரெக்டான ஆளு தான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அதான் ஏற்ற துணை. ஆமா, எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். வெள்ளை துணி, வெள்ளை ஷர்ட்டு, வெள்ளை செருப்பு, வெள்ளை பர்ஸ், வெள்ளை பெல்ட், எல்லாமே வெள்ளையா வாங்கி வச்சிருப்பேன். என் மனைவிக்கு சுத்தமா பிடிக்காது. அல்லேலூயா. இப்படிதான் இருக்கும். என் மனைவிக்கு 365 நாளும் மீன் குழம்புன்னா நல்லா சந்தோஷமா இருப்பா. நமக்கு 2வது நாளே முகம் வாடிற, இன்னைக்கும் மீனா சூப்பரா இருக்கு நேத்தை விட அப்படிமா. என்ன சூப்பரா இருக்கு? மீனே சூப்பர் கிடையாது, இதுல வேற இன்னைக்கும் சூப்பரா இருக்குமா? முடியாது. எல்லாமே ஏட்டிக்கு போட்டியா இருக்கும். நமக்கு ஒண்ணு பிடிக்கும், அந்த அம்மாக்கு பிடிக்காது, அந்த அம்மாக்கு பிடிக்கிறது நமக்கு பிடிக்காது. வெளியே சொல்ல முடியாம இருக்கீங்க, உங்க முகத்தை பார்த்தா எனக்கு தெரியுது. அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, நம்ம ஸ்பீடுக்காக வர மாட்டேங்க, நம்ம குடும்பத்திற்காக என்ன ஸ்பீடா உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், அது கூறு இல்ல. உங்க ஸ்பீடுக்கு உங்க மனைவி இருக்க மாட்டாங்க. மனைவி ஸ்பீடானவளா இருந்தா கணவன் அப்படி இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய இணைப்பு. இப்படி எல்லாம் இருக்குதா? உங்கள்கிட்ட இருந்தா நான் கேட்கிறேன், இப்படி எல்லாம் இருக்குதா? இருக்கணுமே. இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு கரெக்டான ஆளை தான் தந்திருக்கிறார். அந்த ஆளுக்காக நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி. ஹல்லேலூயா. அப்படிதான் இருக்கும். ஆனா உங்க கூட நீங்க சந்தோஷமா வாழணும். எப்படி வாழ? எப்படி வாழ? சகிச்சு வாழணும், ஏற்றுக்கொண்டு வாழணும், பொறுத்து வாழணும், விட்டு கொடுத்து வாழணும். நான் ஆம்பளை, நான் சொன்னதான் கேட்கணும் அப்படின்னா ஆண்டவர் மனுஷனை எப்படி உருவாக்கினார் சொல்லுங்க? மண்ணுனால உருவாக்கினார். மனுஷிய எலும்பினால உருவாக்கினார். மண்ணு எப்படி வேண்டாலும் வணையும், எலும்பு எப்படியும் திரும்பாது, அது இப்படிதான் நிற்கும். அப்படிதானே? உங்க எலும்பு அப்படிதான் இருக்கு. எலும்பு இப்படிதான் நிற்கும். எலும்பு வளையாது, வளைக்க நினைச்சா உடைஞ்சிரும். நிறைய குடும்பத்துல பிரச்சனை, நிறைய குடும்பத்துல டிவோர்ஸ் எல்லாம் பார்க்கிறோம். என்ன வருது? தேவனுடைய வார்த்தையை கவனிங்க. கவனிக்காட்டா விவாகரத்து தான். கணவன் நல்லா சொல்லுவார், நான் சொல்றதா கேட்கணும். உங்க சொல்றத கேட்கணும் அப்படின்னா அன்பினால வளைக்கணும், அன்பினால திருப்பணும். அல்லேலூயா. ஒரு சேரி வாங்கி கொடுத்துட்டு அன்பா பேசுங்க, 1 மாசம் வச்சு ஓட்டலாம். உங்க மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா கணவனார் மேல பாக்குறாரு, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கணும். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, என்ன பிடிக்கணும்னே தெரியாம பிடிக்கிற மாதிரி எப்படி வாழ முடியும்? வாழ முடியும்? முடியவே முடியாது. இந்த விஷயத்துல பெண்கள் ரொம்ப சூப்பர். கணவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அத்தனையும் தெரியும். கணவன்கிட்ட கேளுங்க, அவரு மண்டையை சொறிவாரு. அப்படியா? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் கவனிக்க போறதே இல்லை. கவனிங்க, மனைவிக்கு என்ன பிடிக்கும்,
அதே போல சண்டை போட்டு சாதிச்சிடலாம் அப்படின்னா நினைச்சா முடியாது. அன்பா சொல்லுங்க, இந்த எலும்புகளும் வளையும். அல்லேலூயா. ஆமா, நல்லா நேசிங்க. விட்டு கொடுத்து வாழும்படிதான் கர்த்தர் இந்த செட்டப்பே வைத்திருக்கிறார். ஆகையாலதான் எதிரும் புதிருமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். விட்டு கொடுத்து வாழணும், சகித்து வாழணும், பொறுத்து வாழணும், ஏற்றுக்கொள்ளணும், நல்லா மன்னிக்கணும். இதெல்லாம் குடும்பத்துல இருப்பதாக அதே இத சமுதாயத்திலையும் கொண்டு வாருங்க, அதே இத சபையிலையும் கொண்டு வாருங்க. ஆமென். குடும்பம் எப்படி குடும்பமோ சபையும் அதே போல ஒரு குடும்பம். அதை புரிந்து செய்யணும். ஆகையினால இந்த அடையாளம் எல்லாம் இருந்துச்சுன்னா கர்த்தர் ஏற்ற துணை தான் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதுல எந்த சந்தேகமே இல்லை. சந்தோஷமா வாழுங்க. கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா. அப்ப இந்த ஜனங்கள் சொல்றாங்க, இந்த கெட்ட இடத்திற்கு எங்களை கொண்டுட்டு வந்துட்டீங்களே. நிறைய பேர் அப்படிதான் போய் இந்த ஊருக்கு வந்துட்டோம், இந்த ஊர்ல தெரியாம வீடு கட்டிட்டோம், இந்த ஊர்ல தெரியாம இடம் வாங்கிட்டோம், வேற ஊருக்கு போயிருக்கணும். எந்த ஊருக்கு போனாலும் எல்லா ஊர்லயுமே தலைவலி வரும், எல்லா ஊர்லயுமே காய்ச்சல் வரும், எல்லா ஊர்லயுமே கால்வலி வரும், எல்லா ஊர்லயும் பிரச்சனை இருக்கும். ஆனா கர்த்தர் எங்க வைத்திருக்கிறாரோ அங்கேயே நாம இருப்போமே. ஆனால் அந்த ஊர்ல மாறாத பிரச்சனைகள் எல்லாம் நீ தங்கியிருக்கிற ஊர்ல அற்புதமாய் மாற போகுது. அல்லேலூயா. அதிசயமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆகவே ஆண்டவர் எந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரோ பொறுமையாயிருங்க, அமைதலாயிருங்க, காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமென். அடுத்தபடியா என்ன வாழ்க்கையில வருகிறது அப்படின்னா, இவ்வளவு காரியமும் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய் இந்த காரியம் எல்லாம் நடக்கிறது. 6வது வசனத்தை வாசிப்போம். இதற்காக மோசே என்ன செய்தார் அப்படின்னா, அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. அல்லேலூயா. இப்போ இவ்வளோ பிரச்சனை சபையில ஓடுது, குடும்பத்திற்குள்ள ஓடுது, வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாம் கேட்ட ஒருவருக்கொருவர் வாக்குவாதமும் முறுமுறுப்பும் கசப்பும் எரிச்சலும் அடைந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் கேட்ட மோசேயும் ஆரோனும் என்ன செய்தார்களோ அதையே நீங்களும் செய்யும்படி உன்னதமான தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் அதை தான் செய்யணும். வசனம் சொல்லுகிறது, மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? சபையை விட்டு அல்ல, சபையாரை விட்டு, பிரச்சனை உள்ள அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வந்து வேற எங்கேயோ உலகத்தை தேடல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. இந்த பிரச்சனைக்கு ஆறுதலை தேட உலகத்துக்கு நேராக போகிறாங்க. நான் சொல்லுகிறேன், பிரச்சனைக்கு ஆறுதல் தேட உலகத்துக்கு நேராக போகாதுங்க. உலகத்தையே படைத்தாரு அந்த தேவனிடத்துல போங்க. எப்பேரிப்பட்ட பிரச்சனையும் அவர் தீர்த்து வைப்பார். இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடுவாங்க. கொஞ்சம் வருத்தம், கஷ்டம், பிரச்சனை அப்படின்னா சபைக்கு பிறகு பார்ப்போம், அடுத்த மாசம் பார்ப்போம்னு இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், பிரச்சனை மாறணும்னா சபைக்கு வரணும். பிரச்சனை மாறணும்னா ஆண்டவர்கிட்ட வரணும். மாம்சமான யாவரும் என்னிடத்துல வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க துக்கத்தோடு உங்க வீட்டுல இருக்கலாம், ஆனா அதே வீட்டுல தொடருவீர்கள். ஆனா துக்கம் ஒரு நாளும் மாறாது. நீங்க துக்கத்தோடு உங்க வீட்டுல இருந்தாலும், வியாதியோடு உங்க வீட்டுல இருந்தாலும், கஷ்டத்தோடு உங்க வீட்டுல இருந்தாலும், உங்க வீட்டுல இருக்கிறது வரைக்கும் கஷ்டங்களும் மாறாது, வியாதிகளும் மாறாது, பிரச்சனைகளும் மாறாது. ஆனா அந்த சூழ்நிலைகளில இருக்கிற நீங்கள் ஆண்டவரை தேடி வருவீர்கள். ஆனால் மாறாததை தேவன் மாற பண்ணுவார், முடியாததை அவர் முடிய பண்ணுவார். இதுவரையிலும் நடக்காததை தேவனை தேடுகிற உனக்கு அவர் நடத்தி தருவார். தேவனை தேடு, கர்த்தரை தேடுங்கள். மோசேயை ஃபாலோ பண்ணுங்க, ஆரோனை ஃபாலோ பண்ணுங்க, ஊழியக்காரர்களை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கவனித்தால் என்ன நடக்கிறது? மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு, கணவனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை,
பிரச்சனை பண்ணி ஜெயிக்க முடியாது, ஆனா பிரச்சனைக்காக முழங்கால் போட்டா ஜெயிச்சிடலாம். ஆமா, எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்ம சாதாரண நேரத்துல ஜெபிக்கிறதை காட்டிலும் பிரச்சனை உள்ள நேரத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் செவி கொடுத்து கேட்கிறார். அது உண்மை. ஆனா நாம சாதாரண நேரத்துல நல்லா இருக்கும்போது நல்லா ஜெபம் பண்ணுவோம். பிரச்சனை வரும்போது ஆண்டவர் தேடி எனக்கு என்ன கிடைச்சது, சபைக்கு போய் எனக்கு என்ன கிடைச்சது, போக போக சோதனையா வருது, இந்த மாதிரி இருக்கிறோம். ஆனா பவுலும் சீலாவும் ஊழியத்துல கல்லறிப்பட்டு, அடிபட்டு, காயப்பட்டு, இரத்தம் சிந்தி சிறைச்சாலைக்குள்ளாய் போடப்பட்டாலும் அந்த பாடுள்ள நேரத்திலையும் நடுராத்திரி எழும்பி தேவனை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த பரலோகத்தின் ஆண்டவர் ஒரு வல்லமை அனுப்பினார். சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அந்த வல்லமையினால் அசைந்தது. எல்லாருடைய கைகளில் இருந்த கட்டுகள் கலண்டது, கால்களில் இருந்த கட்டுகள் கலண்டது. எல்லா சிறைச்சாலையினுடைய வாசல்கள் எல்லாம் திறவுண்டு போயிற்று. கர்த்தரை தேடும் போது அன்னைக்கு அவர்களுக்கு நடந்தது, இன்றைக்கு உங்களுக்கும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா சோதனை நேரத்தில் கர்த்தரிடத்துல வாருங்க. அந்த நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒரு தீர்வை தாருங்கன்னு கேளுங்க. தீர்வை பரலோகத்தின் ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? தீர்வை தேவன் தருவார் உங்களுக்கு. கர்த்தர் அதை கொடுப்பார். மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஜனங்களை விட்டு தேவ சமூகத்தில் போனார்கள். சிலர் உலகத்துக்கு நேராய் போவார்கள். குடிகாரன்ட்ட கேளுங்க, ஏன் குடிச்சா வீட்டுல பிரச்சனை, ஏன் குடிச்சா பிள்ளைகளோடு பிரச்சனை. குடிக்கிறதுனால சமாதானம் வராது, புகைக்கிறதுனால சமாதானம் வராது, போத ஊசி போடுறதுனாலையும் சமாதானம் வராது. சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தேவன் மட்டும் உண்டு. அவர் சமாதான காரணர், சமாதான பிரபு. சமாதானத்தை கொடுக்க இயேசுவால மட்டுமே முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எல்லா காலகட்டத்திலையும் வருஷந்தோறும் புதிய பிரச்சனை ஏதோ ஒரு தேசத்துல உருவாகும். ஆனா சரித்திரத்துல பதிவாகி இருக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த பூமியில இருந்த போது எந்த தேசத்திலையும் பிரச்சனை இல்லை, எந்த தேசத்திலும் யுத்தங்கள் இல்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் இயேசு என்கிற தேவன் மாம்சத்துல இந்த பூமியில இருந்தார். அவர் இருந்த பூமியில், அவர் வாழ்ந்த இந்த பூமியில் முழுவதிலையும் சமாதானம் இருந்தது, முழுவதிலையும் இருந்தது. இன்னைக்கு பூமி அப்படி இல்லை. நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்படி இல்லை. ஏதாகிலும் ஒரு தேசத்துல பஞ்சம், ஒரு தேசத்துல கஷ்டம், ஒரு தேசத்துல பிரச்சனை, உள்நாட்டு கலவரங்கள், வியாதியினால ஏதோ ஒரு இஷ்யூ ஓடிட்டே இருக்கும். ஆனா சமாதான காரணர் இயேசு இந்த பூமியில இருந்த அந்த 2000 வருஷத்தின் காலகட்டத்துல உலகம் முழுவதிலையும் சமாதானம் இருந்துச்சா? எங்கேயும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லுகிறேன், அன்னைக்கு இயேசு இருந்தார். இன்னைக்கு நீங்க இயேசுவோடு கூட இருங்க. சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். தேவனை தேட ஓடி வாங்க. நான் சொல்லுகிறேன், சபையில வாரந்தோறும் உபவாச ஜெபம் நடக்குது. மாசத்துல ஒரு 2 முறையாக லீவு போட்டு வந்தாலும் வேலை செய்கிறவங்க ரொம்ப பண்ண முடியாது. மாசத்துல ஒரு முறையாக லீவு போட்டு வாங்க. ஆண்டவருடைய பாதத்துல உபவாசத்தோடு அந்த அமர்ந்துருங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு தீர்வாக மாறுவார். இயேசு போதுமானவராய் மாறுவார். நிச்சயம் கர்த்தர் உங்களை அற்புதமாய் விடுவிப்பார். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தீர்வு இயேசு தான் தரணும். தீர்வு தேவன் தான் தருவார். ஹல்லேலூயா. அப்படியே இந்த மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு நேராய் போனார்கள். போனவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். முகங்குப்புற தேவனுக்கு முன்பதாக விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. அல்லேலூயா. இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 2 பேரும் போய் ஆசரிப்பு கூடாரத்துல முகங்குப்புற விழுகிறார்கள். அல்லேலூயா. என்ன புரிகிறது? நிறைய பேர் பிரச்சனையோடு வாரீங்க, டயர்டில் அப்படியே தூங்கிருந்தீங்க.
நிறைய பேர் கண்ணெல்லாம் கட்டுது. தேவ சமூகத்துல விழித்திருங்க. அல்லேலூயா. தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? நான் பேசுறது உங்களுக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, அப்படிதானே? சபையில விழித்திருங்க. சபையில போகும்போது எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை பணிந்து கொள்ளுங்க. முழங்கால் படியிடுங்க. தன்னை தாழ்த்துங்க. எவ்வளவு குனிய முடியுமோ. தேவனுக்கு முன்பதாக குனிகிற எவனும் எந்த மனுஷனுக்கு மத்தியிலையும் குனிய வேண்டிய நிலை வராது. கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துங்கள். அவர் பார்க்கிறார். இவ்வளோ பிரச்சனையை சுமந்து கொண்டு மோசையும் ஆரோனும் தேவனுடைய கூடாரத்துக்கு ஓடி போகிறான். அல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேட்ட கொண்டு வந்தார்கள். நான் சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில் நாம் இந்த பூமியில வாழ்ந்தாலும், நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், உலகத்தில் இருந்து ஜீவனுள்ள தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை வேறு பிரித்து ஒரு கூட்ட ஜனமாக அவருக்காக வைத்திருக்கிறார். இப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நிகர் ஒருவருமே கிடையாது. தேவனால நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு நிகர் ஒருவருமே கிடையாது. இப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கவனிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில நம்மளை விட்டு பிரிக்க கூடாத சில விஷயம், நாம பிரியக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. அதை எப்போதும் மனதில் வைக்கணும். நீங்க கவனித்தால் எல்லா காலகட்டத்திலையும் ஆண்டவர் ராஜாக்களை நடத்தி வந்தார், நியாயாதிபதிகள் மூலமாய் ஜனங்களை நடத்தினார், தீர்க்கதரிசிகள் மூலமாய் நடத்தி வந்தார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் ஜனங்களை நடத்தி வந்தார். எல்லா காலகட்டத்திலையும் ஒரு ஊழிய குடும்பம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு சபை இருக்கும். ஒரு தேவ மனுஷன் இருப்பான். எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனைகளுக்கு சபை எப்போதுமே நிரந்தர தீர்வை கொடுக்கும், நிலையான தீர்வை கொடுக்கும். சோ நம்ம வாழ்க்கையில நாம பிரியாத ஒன்று சபை. சபையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது என்கிற நிலையில நாம மாறணும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்க? சபை ஆண்டவர் எதெல்லாம் ஏற்படுத்தினாரோ அது நன்மைக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதை ஒருவரும் ஒருபோதும் மறக்க கூடாது. இன்னைக்கு இயேசு தேவாதி தேவன் இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது என்னெல்லாம் படைத்தாரோ அதெல்லாம் நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. தேவனுடைய படைப்புல நல்லது மட்டும்தான் இருந்து தீங்கு இல்லவே இல்லை. ஆமென். தீமை இல்லவே இல்லை. ஆனா மனுஷன் அதுக்கு பிறகு நிறைய கண்டுபிடிச்சான். நல்லது எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளோ கெட்டது இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? பெட்ரோல் நல்லதுதான், டீசல் நல்லதுதான், ஆனா எவ்வளோ நல்லதோ அவ்வளோ அது கெட்டதா இருக்கிறது. அதை பயன்படுத்தும் போது வாகனத்துல இருந்து அது மூலமாய் வரக்கூடிய புகை மனிதர்களுடைய உயிருக்கே அது கேடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே, ஆசியாவிலே ரொம்ப பொல்யூஷன் உள்ள இடம் டெல்லி. உயிர் வாழ முடியாத ஆபத்தான கட்டத்தில் அந்த மாநிலம் இருக்கிறது. ஏன்? எதனால? அவ்வளோ தொழிற்சாலை, அவ்வளோ வாகனங்கள், காற்று மாசு உச்சத்தில் இருக்கிறது. வாழவே முடியாத ஒரு நிலை. வாகனம் நல்லதுதான், பைக் நல்லதுதான், கார் நல்லதுதான், ட்ரக் நல்லதுதான், ட்ரெயின் நல்லதுதான், ஆனா அது மூலமாய் வரக்கூடிய பக்க விளை அதை விட மோசமானதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய படைப்பில் அப்படி ஒண்ணும் இல்லை. அவர் என்னெல்லாம் படைத்தாரோ நல்லதுக்கு என்று சொல்லி படைத்தார். அதுல நல்லது மட்டும்தான் இருக்கிறது, தீமை இல்லை. ஆகவே சபை நமக்கு நல்லதுக்காக, நன்மைக்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. சபை நமக்கு ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு போகாத ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்களாக வெளியே இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜெப வீட்டுல அவர்களை மகிழ பண்ணுவேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்க சேர்த்தார்னா அனுதினமும் சபையில சேர்த்தாராம். எத்தனை பேருக்கு புரியுது?
ஒரு மனுஷன் என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறானோ, கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசியா என்னைக்கு மாறுகிறானோ, என்னைக்கு இயேசுதான் மெய்யான தேவன் என்று நம்புகிறானோ, அதுக்கு பிறகு அவன் உலகத்துல இருக்க கூடாது. உலகத்துல இருக்கிற அவன் சபைக்குள்ளா இருக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். அன்றைக்கும் கர்த்தர் அதை செய்தார், இன்றைக்கும் அதை செய்து கொண்டு இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒருவரும் சபைக்கு வெளியே இருக்க கூடாது, சபைக்கு உள்ள இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார். ஏன் சேர்த்தார்? ரட்சிக்கப்பட்ட பிறகு சபையில தான் இருக்கணும். சபையோடு ஐக்கியம், சபையோடு ஐக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? சபையோடு ஐக்கியம். சபை ரொம்ப முக்கியமானது. அடுத்து சபையில தந்திருக்கிற ஊழியக்காரர்கள், ஊழியக்காரன் ஊழியக்காரி ரொம்ப முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு, இவ்வளவு பிரச்சனையில இருக்கிற ஜனங்களுக்கு தீர்வை அவர் எப்படி கொடுத்தார் அப்படின்னா, ஊழியக்காரன் மூலமாகவே தீர்வை கொடுத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் வந்து தண்ணீரை கொடுக்கல, ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமாகவே கொடுத்தார். ஒரு ஆசீர்வாதம் ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, அதாவது எப்ப எந்த காரியமானாலும் சபையை கனப்படுத்தணும், ஊழியக்காரர்களை கனப்படுத்தணும். அநேக காரியங்கள் நம்ம செய்யும் போது ஊழியக்காரர்கள்ட்ட ஜெபிக்க கேட்கணும். அது துக்கமான விஷயமா இருக்கட்டும், நல்ல விஷயமா இருக்கட்டும், ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கணும். நான் சொல்லுகிறேன், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நம்ம சபையில நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. அவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நேற்று தினத்துல ஒரு சகோதரனுடைய மகனுக்கு திடீரென்று சொல்லி உடல்நிலை சரியில்லை, ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். மனைவிக்கு போன் பண்ணி சொன்னாங்க. நீங்க சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்போடு சொல்லணும். நான் ஜெபிக்க சொல்லுவேன். அவங்க பேசுகிறதுல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும், ஒரு பதில் இருக்கும். அந்த எதிர்பார்ப்போடு எங்களை அறியாமலே ஆண்டவர் எங்களை மறைத்து பேசுவார். அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் மாறும். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையாய் மாறும். அவங்க பேசும்போது என் மனைவி நல்ல வார்த்தையை சொன்னாள். அவள்கிட்ட பேசுனது எனக்கு தெரியாது, எனக்கும் போன் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா நான் வீட்டுல இல்லைன்னு உங்களுக்கு மனைவி சொன்னனால நானும் சொன்னேன், கர்த்தர் சுகமாக்குவார். கர்த்தர் அப்படி தீங்குக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அதுக்கு பிறகு மனைவி ஜெபித்தாங்க. சபையில ஜெபம் நடந்தது. நானும் கார்ல வரும்போது ஜெபித்துட்டு வந்தேன். ஒரு 2 மணி நேரம் தாண்டி கேட்கும் போது எல்லாம் நார்மல் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. சோ பிசாசு சொல்லுவான், மாம்சம் சொல்லும். ஆனா நீங்க அப்படி இருக்காதுங்க. வீட்டுல வந்து ஜெபிக்கிறது ஒரு ஆசீர்வாதம். பிறந்த நாள் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வைங்க. கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல, ஒரு போன் பண்ணி இதெல்லாம் நீங்க விசேஷமாய் பார்க்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் டைமா காலேஜ் அனுப்புறீங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த பிள்ளைகள் ஜெபித்துட்டு போகட்டும், அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. காலேஜ் போறாங்க, ஜெபிங்க. எல்லா இடத்திலையும் ஊழியர்களுடைய ஜெபம், அவர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீடு மேல, அந்த பிள்ளைகள் மேல, அந்த தொழில் மேல இருப்பதாக. ஹல்லேலூயா. அதுல நம்மளுடைய அறிவு இன்னும் வரட்டும். ஆண்டவர் ஊழியக்காரர்கள் இல்லாம எதையும் செய்ய மாட்டார். அதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டுல திருமணம் அப்படின்னா ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம், முதலிடம், அவளுடைய ஜெபங்கள், அதெல்லாம் நீங்க ரொம்ப விரும்பணும். கொட்டுக்காரன் வந்து கொட்டடிக்கிறதுனால பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்கள். ஊழியக்காரன் ஊழியக்காரி வந்து வாழ்த்துகிறதுனால அந்த பிள்ளைகள், அந்த குடும்பம் தலைமுறைக்கு நிற்கும். எத்தனை பேருக்கு புரியுது? மேக்கப் போடுறதுனால ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, ஊழியக்காரன் ஊழியக்காரி மனதார வாழ்த்தணும், மனதார ஆசீர்வதிக்கணும். அதை நீங்க ரொம்ப விரும்பணும், அதை ரொம்ப விரும்பணும். நீங்க கவனித்தால் மோசே போகிறான், ஜனங்களும் ஜெபம் பண்ணாமல இருந்திருப்பாங்க, ஜெபித்திருப்பாங்க, முறுமுறுத்திருப்பாங்க. ஆனா ஊழியக்காரன்
ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய வீட்டுல போய், ஜெப வீட்டுல போய் அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிறான். முகங்குப்புற விழுந்து கர்த்தரை கூப்பிடுகிறான். கூப்பிட்ட உடனே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. அல்லேலூயா. பிரச்சனையில இருக்கிறீங்களா? சபையில வாங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய மகிமை நீங்க காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். உடனே கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆமென். கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அது வரைக்கும் பேசல. முறுமுறுப்பு நடக்கும்போது பேசாத ஆண்டவர், வாக்குவாதம் நடக்கும்போது பேசாத ஆண்டவர், அவரை பணிந்து கொள்ளும் போது அவர் பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. வாக்குவாதத்தில் கர்த்தர் இருக்க மாட்டார், பிரச்சனையில கர்த்தர் இருக்க மாட்டார், கசப்புகளில் கர்த்தர் இருக்க மாட்டார், பிரிவினைகளில் கர்த்தர் இருக்க மாட்டார். ஆனா அவரை தேடும் போது அவர் இருப்பார். அவரை பணிந்து கொள்ளும் போது அவர் வெளிப்படுவார். அவர் பேச ஆரம்பிப்பார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு மருந்தாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? மருந்தாக இருக்கும், மதுரமாக இருக்கும். அப்படியே மோசையோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பித்தார். என்ன பேசினார் அப்படின்னா, 8வது வசனத்தை நாம வாசிக்கிறோம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகி ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசு. ஒரு நிமிஷம். ஆண்டவர் மோசைக்கு சொல்லி கொடுக்கிறார், நீ மட்டும் போக கூடாது, உன் சகோதரன் ஆரோனையும் அழைத்து கொண்டு போ. எத்தனை பேருக்கு புரியுது? ஊழியக்காரன் மட்டும் அந்த இடத்துல நிக்காம உதவி ஊழியக்காரன் அங்க நிற்கணும் என்கிறது கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஊழியக்காரனை கொண்டு ஒண்ணு செய்ய விரும்பும் போது நீ உதவி ஊழியக்காரனையும் விட்டுட்டு வந்துடாத, அவனும் உன் கூட நிற்கணும். கர்த்தர் நல்லவர். கவனித்தால், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையார் கூடி வர செய்து, வாசிங்க, அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்க. கண்மலையை பார்த்து பேசு. அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஜனங்கள் முறுமுறுத்ததுனால, ஜெபித்ததுனால ஆண்டவர் செய்யல. ஊழியக்காரர்கள் போய் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் போது ஆண்டவர் பதிலை தர ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த அற்புதம் அவர் நேரடியாய் செய்யாம ஊழியக்காரன் மூலமாக செய்தார். அல்லேலூயா. சபையில சபை ரொம்ப முக்கியம். சபையில தந்திருக்கிற ஊழியக்கார குடும்பம் ரொம்ப முக்கியம். பிசாசு தாறுமாறா சிலரை வஞ்சிப்பான். அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சிந்திக்க தோணும், யோசிக்க தோணும், நினைக்க தோணும். வெளியிருந்து கூட சொல்லுவாங்க, அவங்கள நம்பாதுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சபைக்கா போறா, அவங்கள நம்பாதுங்கன்னு சொல்லியே அனுப்பியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, நீங்க கனம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அப்படியே இவ்வளோ பிரச்சனைகளில ஆண்டவர் சொல்லுகிறார், கண்மலையோடு பேசு. கண்மலை யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், போ இயேசுவோடு பேசு. காண ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைபட்டது. மரியாள்கிட்ட வராங்க, ஒண்ணும் நடக்கல. ஆனா மரியாள் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, அற்புதம் நடந்துரும். கிறிஸ்து சொல்லணும். ஒரு அற்புதம் நடக்கணும்னா, ஒரு விடுதலைனா கிறிஸ்து சொல்லணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, உங்க குறைவுகள் நிறைவாய் மாறும், அற்புதம் நடந்துரும். அப்ப பிதாவாகிய தேவன் சொல்லி கொடுக்கிறார், கிறிஸ்துவோடு கூட போய் பேசு. உங்க பிரச்சனைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக வைங்க. அல்லேலூயா. இந்த பூமியில் தெய்வம் என்று சொல்லுகிற அநேக நாமங்கள் உண்டு. ஆனா எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் உடையவர் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. நிறைய பொய்யான மதங்கள் இருக்கிறது, பொய்யான வழிபாடுகள் இருக்கிறது, பொய்யான பிரசங்கம் இருக்கிறது, பொய்யான போதனைகள் இருக்கிறது, பொய்யான திருச்சபைகள் இருக்கிறது. நீங்க புரிஞ்சுக்கோங்க, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே வேதம் சொல்லி இருக்கிறது. மரியாளை அல்ல, வேறு ஒரு தெய்வத்தை அல்ல.
பொய்யான மதம் அதையும் சொல்லும், அதுக்கு மேலையும் சொல்லும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லும். நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால பிதாவை வேண்டிக் கொள்ளணும். நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் கேட்கப்படும். அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நிறைய பொய்யான மதங்களில தப்பு தப்பா சொல்லி கொடுக்கிறது. ஞான ஸ்நானம் இல்ல, அபிஷேகம் இல்ல, திருவிருந்து இல்ல, பொய்யான வழிபாடுகள், பொய்யான மதங்கள், பொய்யான சபைகள், பொய்யான போதனைகள் நிறைய இருக்கிறது. வேத வசனத்தின் அடிப்படையில எந்த மனுஷன் போதிக்கிறானோ, எந்த சபை போதிக்கிறதோ அந்த சபையில நிலை நின்று கனி கொடுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் மோசே பிதாவாகிய தேவன் கற்றுக் கொடுத்தது போல அந்த மலையை பார்த்து பேசுகிறான். அப்பொழுது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அந்த கண்மலை கொடுத்தது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தண்ணீர் புறப்பட்டு வந்தது. நான் சொல்லுகிறேன், இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிப்பீர்கள் ஆனால் உங்களுடைய அற்புதம் இயற்கைக்கு அப்பால் பட்டு வெளிப்படும். இயற்கையோடு ஒத்திருக்காது. நம்முடைய விடுதலை, நம்முடைய அற்புதம், நம்முடைய சுகம் எல்லாமே இயற்கைக்கு மாறாக தான் இருக்கும். இயல்புக்கு மாறாக இருக்கும். விதிகளுக்கு மாறாக இருக்கும். அதை செய்து முடிக்கிறவர் தான் இயேசு என்கிற தெய்வம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமா. அருமையான இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது 5000 புருஷர்கள் இருந்தார்கள். சாப்பாடு இல்லை. ஒரே ஒரு சிறு பையன் கயத்துல இருந்த சாப்பாடு 5 அப்பம் 2 மீன். ஒரு ஆளுக்கு கூட சரியா தேவையாது. ஆனா அதை கைகளிலே வாங்கி பரத்து நோக்கி ஜெபித்தார். 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்கள் புசிக்க பரலோகம் அதை ஆசீர்வதித்தது. மீதமும் எடுக்க தேவன் இரக்கம் செய்தார். அல்லேலூயா. நமக்கு நடக்கிற அற்புதம் எல்லாம், நடக்க போகிற அற்புதம் எல்லாம், நடக்கக்கூடிய அற்புதம் எல்லாம் இயற்கைக்கு அப்பால் பட்டு நடக்கும். இயற்கைக்கு அப்பால் பட்டு நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயற்கைக்கு அப்பால் பட்டு நடக்கும். தேவ சமூகத்தில் முழங்கள் படியிட்டு, இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லாரும் தேவனிடத்துல கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவே கேளுங்க ஆண்டவரிடத்துல. நீங்க கேட்கும் போதே கிறிஸ்துவை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஏசப்பா ஒரு அற்புதம் எனக்கு நடக்கட்டும். கேளுங்க வாய்களை திறந்து. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர் இயேசு கிறிஸ்து. இயேசு என்கிற இரட்சகர். அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. Glory, hallelujah. இயேசுவை நோக்கி பாருங்க. உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வருகிறது. உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வருகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிவு உண்டு. முடிவு உண்டு. முடிவை கர்த்தர் இன்றைக்கு தருவார், நாளைக்கு அல்ல. ஹalleluya. உன் துக்க நாட்கள் முடிந்தது. Glory, hallelujah. லிமோ ஹந்தரா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு விடுதலை வருவதாக. வாக்குவாதங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, நெருக்கங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இன்றைக்கு கிறிஸ்து வைப்பாராக. உங்க பலகீனங்கள் எல்லாம் மாறுவதாக. போராட்டங்கள் எல்லாம் மாறுவதாக. ஏசாயாவின் வல்லமை உள்ள நாமத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில், இயேசுவின் மகிமை உள்ள நாமத்தில் விடுதலை கடந்து வருவதாக. சுகம் கடந்து வருவதாக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு அற்புதம் நடக்கட்டுமே. கேளுங்க. உங்களுக்காக, உங்களுக்காக. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். குருடர்களை பார்வை அடைய பண்ணினவர், கூணர்களை நிமிர பண்ணின ஆண்டவர், மரித்த பிரேதங்களை உயிரடைய பண்ணின இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்திருக்கிறீர்கள்.
ஹalleluya. ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது. உங்க சரீரத்தில் அற்புதம். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவினிடத்துல பேசுங்க. இயேசுவினிடத்துல பேசுங்க. தரித்திரங்கள் மாறுகிறது, நெருக்கங்கள் மாறுகிறது, போராட்டங்கள் மாறுகிறது. ஹalleluya. இப்பொழுது ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்குகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதோ விடுதலை வருகிறது. இதோ ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆமென், ஹalleluya. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். நல்ல கரங்களை தட்டி இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம். பக்தரை கழிக்கும் இயேசுவின் நாமம். விபாலா சங்கடனா. எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம். ஓடரபல சகடகரபல அத்தோரம். ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹalleluya. வல்லமை உள்ள நாமம், அதிகாரம் உள்ள நாமம், அற்புதங்களை செய்கிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். அந்த நாமத்தில் விடுதலை, அந்த நாமத்தில் சுகம், அந்த நாமத்தில் சந்தோஷம், அந்த நாமத்தில் ஆரோக்கியம், அந்த நாமத்தில் தீர்க்காயுசு, அந்த நாமத்தில் சமாதானம் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். ஓ டா ரா கா டா டா ரா. எல்லா குடும்பத்தின் மேல தேவ மகிமை, எல்லா குடும்பத்தின் மேல தேவனுடைய அக்கினி இறங்கி வருவதாக. இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல அக்கினியாய் இறங்கி வருகிறார். ஓ டா ரா கா டா டா ரா. பொல்லாத ஆவிகள் வெளியே போவதாக. நல்லகிடத்தின் ஆவி, போராட்டத்தின் ஆவி, விக்கிரகத்தின் ஆவி வெளியே வா என்று கட்டளையிடுகிற வெளியே போகட்டும், வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி விடுதலை, 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 விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. Thank you Lord. Hallelujah. ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. எல்லா பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக, எல்லா பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இன்றைக்கு குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்க கேட்ட தாயாருடைய மகனுக்காக ஒரு விசை கூட ஜெபிக்கிறோம். பூரண சுகம் வருவதாக. மறுபடியும் பிரஷர் கூடவே கூடாது, எல்லாம் கண்ட்ரோலுக்குள் வருவதாக. பொல்லாத பலகீனப்படுத்துகிற ஆவியை நாங்கள் துரத்தி விடுகிறோம். சுகமும் பலமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும். ஹalleluya. நன்றி அன்புள்ள தகப்பனே, நல்ல பிதாவே,
மிகுந்த ஆசீர்வாதமான இந்த காலை பரிசுத்த ஆராதனைக்காக நன்றி. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. மெய்யாகவே நான் தேவனுடைய சமூகத்துல போய் இருந்தேன், கர்த்தர் இந்த மாற்றங்கள் எல்லாம் தந்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக அநேகருடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை கொடுத்ததற்காக நன்றி, மாற்றத்தை தந்ததற்காக நன்றி. உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னென்னைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.